அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறோம் 2 வகையான தர்பூசணி ஜூஸ். 1 டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு மாதிரி இருக்கும். நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. இப்போ இதை வெது வெதுப்பான தண்ணியில் 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே வந்துடும். நார்மல் வாட்டர்னா 30 நிமிஷம் ஆகுங்க. வெது வெதுப்பான தண்ணியில் 15 நிமிஷத்துல ஆகிடும். இப்போ இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி இதில் சேர்த்துக்கலாம். அரை மூடி எலுமிச்சை சாறு. எலுமிச்சை சாறு நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. நான் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புதினா. எலுமிச்சை புதினா ரெண்டுமே நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க. நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடியது. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை அரைச்சாச்சுங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் ஊற்றிக்கலாங்க. இப்போ தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது இன்னொரு வகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்தது கொஞ்சம் தர்பூசணி சேர்த்துக்கலாங்க. இதை மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ இதை வடிகட்டியாச்சு. எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுத்தது இதில் கொஞ்சமாக தர்பூசணி ஜூஸ் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் கொஞ்சம் ஸ்ப்ரைட் சேர்த்துக்கலாங்க. ஸ்ப்ரைட்லேயே கொஞ்சம் சக்கரை இருக்கும், அதனால தான் நம்ம சக்கரை போடலை. இது மேலே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக ஆகிடுச்சுங்க. நம்ம கொஞ்சம் தாங்க போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க.